Hello friends and subscribers, welcome to Tamil Bill YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் நடக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் T20 மேட்ச். ஸோ ஆல்ரெடி 2 மேட்சை கொண்ட தொடர்ல டெஸ்ட் மேட்ச்ல வந்து பிளே பண்ணாங்க. ஸோ அதுல 2 மேட்ச்லயுமே இந்தியா வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா T20 சீரீஸ். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸோ சூரியகுமார் தலைமையிலான இந்தியன் டீமும் வந்து பாத்தீங்கன்னா பிளே பண்ண போறாங்க. ஒரு யங் டீமை தான் வந்து கொடுத்துருக்காங்க இந்த சீரீஸ்க்கு. ஸோ 2 டீமும் ஈக்குவல் ஃபைட் தான் இருக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஒரு ஃபுல் ப்ரிவியூ இந்த வீடியோல பார்த்துருவோம். இந்த ப்ரிவியூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸும் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. மேட்சை பொறுத்த வரைக்கும் 6 அக்டோபர் 7 மணிக்கு இந்த மேட்ச் வந்து நடக்குது. மேட்சை பொறுத்த வரைக்கும் குவாலியர்ல தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்குது. இந்த குவாலியரோட பிச் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு 14 வருடம் ஆயிடுச்சு. ஸோ இது வரைக்கும் அங்கே T20 இன்டர்நேஷனல் மேட்சஸ் எதுவும் நடக்கல. டொமஸ்டிக் லெவல் மேட்சஸ் 2 மேட்சஸ் நடந்திருக்கு. ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சாக தான் இருந்திருக்கு. இந்த வெனுல இன்டர்நேஷனல் மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ODIல நடந்திருக்கு. கடைசியா இப்போ நம்ம சச்சின் டெண்டுல்கர் கூட ஒரு 200+ ரன் அடிச்ச ஒரு வெனு இந்த வெனு தான். நல்ல ஒரு பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வெனு தான் இது. இங்க மிடில்ல கொஞ்சம் ஸ்லைட்டியா ஸ்பின்னருக்கு ஆஃபர் இருக்கும். சேஸ் பண்றது கொஞ்சம் ஈஸியா தாங்க இருக்கும். ஏன்னா கொஞ்சம் டியூ ஃபேக்டர்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஹை ஸ்கோரிங் என்கவுண்டரா தான் இந்த மேட்ச் வந்து இருக்க போகுது. இன்சியலா ஃபர்ஸ்ட் பால் பண்ணக்கூடியவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இன்சியலா கொஞ்சம் ஸ்ட்ரீம் இருக்கும், நல்ல ஸ்விங்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கரெக்டான லைன்ல ஸ்விங் பண்ணி பால் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு இன்சியலாவே கொஞ்சம் விக்கெட்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பிச் ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அந்த டொமஸ்டிக் லெவல்ல இருந்து நடந்ததுலையும் சரி, அந்த இன்டர்நேஷனல் லெவல் ODIல நடந்ததும் சரி, இப்படிதான் வந்து நடந்திருக்கு. ஸோ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ரீசன்ட் ரெக்கார்ட் இந்த வெனுல இந்த டொமஸ்டிக் லெவல் மேட்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 152ங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோரா அங்க பதிவாயிருக்கு இந்த டொமஸ்டிக் லெவல் மேட்சஸ்ல. ஒரு அதுவும் நிறைய மேட்சஸ் இருக்குல்ல, ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 மேட்ச் தான், ஒரு 3-4 மேட்ச் தான் நடந்திருக்கிற மாதிரி இருக்கு நான் பார்த்த வரைக்கும். பட் லாஸ்ட் 5 T20ஸ்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்கார்டு வந்தது. ஸோ 56 விக்கெட்ஸ் வந்து டோட்டலா எடுத்திருக்காங்க. அதுல ஃபாஸ்ட் பாலர்ஸ் 32ம் ஸ்பின்னர்ஸ் வந்து ஒரு 24 விக்கெட்ஸும் எடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் டர்ன் கிடைக்குது, கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் சப்போர்ட் பண்ணிக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஃபுல்லாவே ஃபாஸ்ட் பாலர்ஸ் தான் நிறைய விக்கெட்ஸ் வந்து இங்க எடுக்கிறாங்க. ஸோ சேஸ் பண்றப்போ கொஞ்சம் ஈஸியா இருக்கு, கொஞ்சம் டியூ ஃபேக்டர்லாம் இருக்கிறதுனால பாலை கிரிப் பண்ணி பால் பண்றதுக்குலாம் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு 14 மேட்ச். ஸோ அதுல ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் பங்களாதேஷ் வின் பண்ணிருக்காங்க. 13 மேட்ச் வந்து இந்தியா தான், பியூர்லி அப்பர் ஹேண்ட் இந்தியா தான். பட் இப்போ இந்தியன் டீம் வந்து ஒரு யங் ஸ்குவாடை தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேயிங் லெவனை பார்த்துருவோம். ஸோ இந்தியாவோட பாசிபிளான பிளேயிங் லெவன் பார்த்தோம் அப்படின்னா அபிஷேக் சர்மா அண்ட் சஞ்சு சாம்சன் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ சஞ்சு சாம்சன் தான் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் வந்து பண்ண போறாரு. அடுத்ததான் சூரியகுமார் யாதவ் இந்தியன் டீமோட கேப்டன், ரியான் பராக், ஹர்திக் பாண்டியா, ரிங்கு சிங், அடுத்ததான் சிவம் தூபே, ரவி பிஷ்னாய், வருண் சக்கரவர்த்தி. ஸோ வருண் சக்கரவர்த்தி ரொம்ப லாங் கேப்புக்கு அப்புறம் திரும்ப இந்தியன் டீமுக்குள்ள வந்திருக்காரு. ஸோ வருண் சக்கரவர்த்தி, அதன் அடுத்ததான் வந்து அசதீப் சிங், மயங்க் யாதவ். ஸோ மயங்க் யாதவ் இந்த மேட்ச் வந்து டெபிட் பண்றதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப 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 ஹை. ஸோ வாஷிங்டன் சுந்தர் ஆர் வருண் சக்கரவர்த்தி 2 பேர்த்துல இருந்து எனி ஒன் பிளே பண்ணுவதற்கான சான்சஸ் இருக்கும். ஸோ ஆப்பனன்ட் டீம்ல ஒரு லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு 2-3 பேர் இருக்காங்க அப்படிங்கிறதுனால மேபி அந்த இடத்துல வந்து வருண் சக்கரவர்த்தி பதிலாக வாஷிங்டன் சுந்தரை வந்து ஆட் பண்ணலாம். மோஸ்ட் ப்ராபபிலி வருண் சக்கரவர்த்திக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்பாங்க. சக்கரவர்த்தி அந்த இடத்துல வாஷிங்டன் சுந்தர் தான். ஸோ 2 பேர்த்த பத்தி நம்ம பார்த்துருவோம். பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் நஜிபுல் ஹுசைன் ஷாண்டோ, தென் அடுத்ததா தன்ஜித் ஹாசன். ஸோ 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்ததான் லிட்டன் தாஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. டுவாட் ஹரிதாய், அடுத்ததான் மஹமுதுல்லா, ஜாகர் அலி, மெஹதி ஹாசன் மிராஸ், ரிஷத் ஹுசைன், தஸ்கின் அகமது, சோரிஃபுல் இஸ்லாம், தென் அடுத்ததான் முஸ்டிஃபுர் ரஹ்மான். ஸோ இது வந்து பங்களாதேஷோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவல். ஸோ பங்களாதேஷ்லயுமே ஒரு குறிப்பிட்ட ஒரு 3-4 பேர் மட்டும் தான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஹண்டடா இருக்காங்க. அதர்வைஸ் அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யங் ஒரு டீமை தான் வந்து ஸ்குவாட்ல வந்து அனுப்பியிருக்காங்க. இந்த 2 டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவல் பார்த்தாச்சு. தென் அடுத்ததான் கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷன் யாருக்கு எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு, T20ஸ்ல யார் எந்த பொசிஷன்ல வருவாங்க, யாருக்கு விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்கு, டெத் ஓவர்ஸ்ல யார் போல் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் குபேரா ஃபேண்டசில ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு.
இன்வைட் கோடு வந்து நம்ம சேனல் நேம் தான் தமிழ் பெல். இதுல நீங்க கேப்டன், வைஸ் கேப்டன், டீம்ஸ் இப்படி எதுவுமே பண்ண தேவையில்லை. கேப்டன் பிக் பண்ண தேவையில்ல, வைஸ் கேப்டன் பிக் பண்ண தேவையில்ல, டீம்ஸ் எதுவுமே நீங்க கிரியேட் 11 பேர்த்த கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுல ஜிஎஸ்டியும் கிடையாது, டெபாசிட். இதுல வந்து டியோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதுல வந்து ஒரு 5 பிளேயர் அவங்க அப்படி மேண்ட்ரியா கொடுத்துருவாங்க. இந்த 5 பிளேயர்ல இருந்து நீங்க வந்து பீட் மூனியை பிக் பண்றீங்கன்னு வச்சுக்கோமே. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பீட் மூனி வந்து ஒரு 35 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்க. உங்களோட ஆப்பனன்ட் பிரபோதனியை வந்து பிக் பண்றாங்க. பிரபோதனியை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் தான் எடுக்கிறாங்கன்னா, நீங்க பிக் பண்ணிருக்கிற பீட் மூனி 35 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறப்ப நீங்க அது அசால்ட்டா வின். ஸோ இதுதான் இதோட கான்செப்ட். பிளேயர் பிளேயர் பேட்டில். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், நான் வந்து ஃபர்ஸ்ட் பீட் மூனியை பிக் பண்ணிடுறேன், பிளேயிங்ல வந்ததுக்கு அப்புறம் அவங்க இல்லை அப்படின்னா அந்த லீக் வந்து கேன்சல் ஆயிடும், அந்த அமௌண்ட் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிடும். ஸோ இது ஒண்ணு. ரெண்டாவது இன்னொரு டவுட் இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் பிரபோதினியை வந்து ஆப்பனண்ட் பிக் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நீங்க அதையும் போய் பார்த்துக்கலாம். அந்த இதை ஓப்பன் பண்ணீங்கன்னா எந்த கான்டெஸ்ட் நீங்க கட்ட போறீங்களோ அதுல போயிட்டு லீடர் போர்டு இருக்கும். ஸோ அதை டெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களோட ஆப்பனண்ட் யாரை பிக் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு மீதி இருக்கக்கூடிய 4 பிளேயர் இருந்து ஒரு பிளேயர் சூஸ் பண்ணலாம். இப்படி நிறைய ஆப்ஷன் இருக்கு. நம்ம ஒரே ஒரு பிளேயரை மட்டும் சூஸ் பண்ண போறோம். ஒரு பிளேயருக்கு எகேன்ஸ்ட் அந்த பிளேயருக்கு விட அவங்க அதிக பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாவே போதுமானது. நம்ம 11 பேரை பிக் பண்ணி டீம்ஸ் அதெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழ் பெல். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பங்களாதேஷ்க்கு வரும். ஸோ பங்களாதேஷ்ல யார் யாருக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தஸ்கின் அகமது ரீசன்ட் டைம்ஸ்ல ஒரு சூப்பர்வான ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. மேட்சுக்கு மேட்ச் மினிமம் ஒரு விக்கெட் அப்படிங்கிற ஒரு இதை எடுத்துட்டு இருக்காரு. ஸோ சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போல் பண்ணா விக்கெட் எடுப்பாங்க, ஸோ செகண்டா போல் பண்றப்ப விக்கெட்ஸ் எடுக்க மாட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி இல்லாம இவர் போத் இன்னிங்ஸ்லயுமே மினிமம் ஒரு விக்கெட் அப்படிங்கிற ஒரு ஆவரேஜோட அவர் வந்து விக்கெட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு வந்து நம்ம ஒரு விக்கெட் அப்படிங்கிறத வச்சுக்கோம். பட் இவருக்கு கூடிய மைனஸ் வைஸ் பாக்குறப்ப டெத் ஓவர்ஸ்ல அவர் போல் பண்ண மாட்டாரு. டெத் ஓவரை பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷ்ல சோரிஃபுல் இஸ்லாமும் முஸ்டிபிஷுர் ரஹ்மான் இந்த 2 பேரும் தான் வந்து டெத் ஓவர்ஸ்ல போல் பண்ணுவாங்க. ஸோ அதனால இந்த 2 பேருமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்க அப்படின்னா. ஸோ ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்க அப்படின்னா சோரிஃபுல் இஸ்லாம் அந்த முஸ்டிபிஷுர் ரஹ்மான் 2 பேருமே ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாங்க பங்களாதேஷ்காக. இதுவே செகண்டா போல் பண்ண போறாங்கன்னா போத் இன்னிங்ஸ்லயுமே மினிமம் ஒரு விக்கெட் கேரண்டடா எடுத்துட்டு இருக்கக்கூடிய தஸ்கின் அகமதுக்கு நம்ம போய்க்கலாம். ஸோ தஸ்கின் அகமது வந்து பாத்தீங்கன்னா நம்ம செகண்டா போல் பண்றப்ப நம்ம அவரை பயன்படுத்திக்கலாம். அடுத்ததா ரிசாத் உசைன். ஸோ இந்த ரிசாத் உசைனை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் டைம்ஸ்ல நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு குட் ஆல்ரவுண்டரா இருக்காரு பங்களாதேஷ்காக. கடைசியா நடந்த T20 வேர்ல்டு கப்ல இவரோட பங்களிப்பு ரொம்பவே சூப்பரா இருந்தது பங்களாதேஷ்காக. பவுலிங்ல மட்டும் கிடையாது, பேட்டிங்ல வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாரு. கரெக்டான லைனல் லென்த்ல போல் பண்ணிட்டே இருக்காரு. விக்கெட் டேக்கிங் எபிலிட்டியும் அவருக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கு. இது ஒண்ணு. ரெண்டாவது, நாட் ஓன்லி இன்டர்நேஷனல் கிரிக்கெட், இப்ப டொமஸ்டிக் லெவல் மேட்சஸ்லயும் சரி, தென் அடுத்ததான் வந்து வேற வேற கண்ட்ரீஸ்ல நடக்கக்கூடிய அந்த T20 லீக்ஸ்லயுமே போய் அவர் பார்ட்டிசிபேட் பண்றாரு. அதுலயுமே விக்கெட் எடுத்துக்கிட்டே இருக்காரு. மினிமம் ஒரு விக்கெட் எடுத்துடுறாரு. தென் இவரோட ஃபீல்டிங் பொசிஷன்னா கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிக இடமான அந்த எக்ஸ்ட்ரா கவர்ல வந்து அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் இருக்கு. இந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல அவரோட ஃபீல்டிங் பொசிஷனை வந்து வச்சிருக்காங்க. லாங் ஆஃப்ல மோஸ்ட்லி அவர் பண்ண மாட்டேங்கிறார். பட் அந்த ஃபைன் லெக்ல அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் இருக்கு. அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாம் இருக்கு. ஒரு கேட்ச் மினிமம் பிடிப்பதற்கான வாய்ப்பு அதிகம் அவருக்கு. ஸோ ஒரு கேட்ச் அப்படின்னா ஒரு 8 பாயிண்ட், ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு 4 பாயிண்ட், ஒரு விக்கெட் எடுத்துட்டா கூட 25 ஃபேண்டசி பாயிண்ட். ஸோ இப்படி எல்லாமே கால் பண்ணாவே ஒரு 35ல இருந்து ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட் சாலிடா வந்துருது. 4 ஓவருமே போல் பண்ண போறாரு. அது அவருக்கு கூடிய ஒரு பிளஸ். ஸோ ஒரு விக்கெட் தான் நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம், அது 2 விக்கெட்டா கூட மாறுவதற்கு சான்சஸ் இருக்கு. இது ஒண்ணு. ரெண்டாவது, பேட்டிங்ல வந்து கான்ட்ரிபியூட் பண்றாரு. குயிக் ஃபயரா ஒரு 15-20 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கிறாரு. ஸோ இது எல்லாம் கால்குலேட் பண்ணோம்னா ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம் அவருக்கு. மோஸ்ட் ஆஃப் அவர் பெருசா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ரொம்ப லோ பர்சன்டேஜா இருப்பாரு. அது ஒரு பிக் டிஃபரன்சியல் பிக்கா இந்த மேட்ச் அவர் இருப்பதற்கான சான்சஸ் இருக்கு. மெஹதி ஹாசன் மிராஸ். ஸோ மெஹதி ஹாசன் மிராஸ் இந்த டீமோட ஒரு பேக் போனா இருக்காரு. பங்களாதேஷ் டீமோட ஒரு பேக் போனா இருக்காரு. பட் அவரோட பேட்டிங்ல வரக்கூடிய டவுன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கோர் கொண்டு வருவார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் ஒன்று இருக்கு. ஒரு 10 ரன்ஸ் வரைக்கும் கொண்டு வருவாரு. 4 ஓவருமே போல் பண்ண போறாரு. ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு. ஸோ மெஹதி ஹாசன் மிராஸை பொறுத்த வரைக்கும் செகண்டா போல் பண்றப்போ ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டா வந்து நம்ம பிக் பண்ணிக்கலாம். இப்ப 5 ப்ராப்பர் மெயின் போலர்ல சோரிஃபுல் இஸ்லாம் அண்ட் தஸ்கின் அகமது இந்த 2 பேருமே ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். தஸ்கின் அகமதை பொறுத்த வரைக்கும் செகண்டா போல் பண்ண போறாங்க. அதாவது சோரிஃபுல் இஸ்லாம், முஸ்டிபிஷுர் ரஹ்மான் 2 பேருமே ஃபர்ஸ்டா போல் பண்றப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட். தஸ்கின் அகமது செகண்டா போல் பண்றப்போ அவருக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். மெஹதி ஹாசனும் வந்து பாத்தீங்கன்னா செகண்டா போல் பண்றப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். ரிஷாத் குசைனை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லயுமே நீங்க வந்து அவரை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனா வந்து இருக்கும். இப்போ பவுலிங்ல நம்ம பார்த்தாச்சு. அடுத்ததா பேட்டிங்க்கு வருவோம். பேட்டிங்ல நஜ்முல் ஹுசைன் சாண்டோ அண்ட் தன்சித் ஹாசன் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. நஜ்முல் ஹுசைன் சாண்டோவை பொறுத்த வரைக்கும்
அவர் ஒரு சூப்பர்வான ஒரு பிளேயர், பாலுக்கு தகுந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி ஆடக்கூடிய ஒரு கேப்டன் வேற. பவர் பிளே யூஸ் பண்ணி அந்த பவர் பிளேக்குள்ளேயே ஒரு 20-25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கு வாய்ப்பு அதிகம் உள்ளது அவருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்போ நல்ல வேகத்துல சரியான லைனத்துல போல் பண்ணக்கூடிய பவுலர்ட்ட ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அதிலும் ஸ்டிக் டு ஸ்டிக் போல் பண்ணி ஸ்விங் பண்ணக்கூடிய பவுலர்ட்ட ரொம்பவே கஷ்டப்படுறாரு. இந்த ரெண்டு விஷயத்துலயும் அவர் ரொம்பவே கஷ்டப்படுறாரு. பட் ஸ்பின்னர்ஸ் அவரோட டீசெண்டா ஆடிடுறாரு. இந்த நல்ல வேகத்துல போல் பண்ணக்கூடிய கரெக்டான லைனத்துல போல் பண்ணக்கூடிய பவுலர்ட்ட ரொம்பவே கஷ்டப்படுறாரு. ஸ்டிக் டு ஸ்டிக் போல் பண்ணக்கூடிய ஸ்விங் பவுலர்ட்ட கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. இந்த ரெண்டு விதமாவும் போல் பண்ணக்கூடிய இன்சியலா பவர் பிளேலே போல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட யார் இருக்காங்கன்னா ஹர்ஷதீப் சிங்கும் நல்ல ஸ்விங் கரெக்டான லைனில் எடுத்து தென் ஸ்டிக் டு ஸ்டிக் போல் பண்ணுவார். ஸோ அவர்கிட்ட ஒரு பேட்டில் இருப்பதற்கு சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹர்ஷதீப் சிங் நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் தாண்டிலும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் அதிகப்படியான விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இப்போ அவரோட கேரியர்ல ஒரு 40 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு வச்சுக்கோமே. அதுல 25 விக்கெட் கொஞ்சம் அதிகப்படியான ரைட் ஹேண்டர்ஸை விட லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் அதிகப்படியான விக்கெட்ஸ் அவர் எடுத்திருக்காரு அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிகளும் இருக்கு. ஸோ அந்த விதத்தில் அவங்களுக்கு 2 பேத்துக்குள்ள ஒரு பேட்டில் இருக்கலாம். ஸோ இது வந்து ஸ்டிக் டு ஸ்டிக் போல் பண்ணக்கூடிய ஸ்விங் பவுலர் அந்த ஒரு பேட்டில் நல்ல வேகத்துல 140 வேகம் தொடர்ச்சியா 6 பாலுமே 140 வேகத்துல போல் பண்ணக்கூடிய ஒரு யங் ஃபாஸ்ட் பவுலர் மயங்க் யாதவ். இவரு வராரு. ஸோ அவரு இப்ப ஒரு டோட்டலா 2 பவுலர்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு பேட்டில் வந்து ஷாண்டோக்கு வந்து இருக்க போது ஒரு மினிமம் ஒரு 20 ரன்ஸுக்குள்ள ஒரு அவுட் ஆவதற்கான சான்சஸ் தாங்க மோஸ்ட் ப்ராபபிள் இருக்கும். தன்சிதாசன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்பின்னர்கிட்ட கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. மீடியம் பேஸ் ஃபாஸ்ட் பவுலர்கிட்ட கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பின்னர் வந்து ஒரு மினிமம் 6 ஓவருக்கு அப்புறம் தான் கொண்டு வருவாங்க. லைக் நம்ம ரவி பிஸ்னாயில ஒரு 8 ஓவருக்கு அப்புறம் தான் கொண்டு வருவாங்க. அப்படிங்கிறப்போ அவர் அது 8 ஓவர் வரைக்கும் வந்துட்டு ஒரு 35 ரன் வரைக்கும் அடிச்சிடுவார். இது ஒரு விஷயம் இருக்கு. மீடியம் பேஸ் ஃபாஸ்ட் பவுலரா இருந்த நம்ம ஹர்திக் பாண்டியாவுக்கு மேபி ஃபர்ஸ்ட் ஓவரே போடலாம் அல்லது ஒரு 3வது 4வது ஓவர்ல அவர் கொடுத்துருவாங்க. பவர் பிளேக்குள்ளே அவர் கண்டிப்பா ஒரு 1 or 2 ஓவர்ஸ் போல் பண்ணிடுவாரு. ஒரு ஹர்திக் பாண்டியா தன்ஜித் தாஸ் இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு பேட்டில் இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ லிட்டன் தாஸ் யூஸ்வலாவே வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா அவரோட ஆவரேஜ் ரொம்பவே சூப்பரா இருக்கும். பர்டிகுலரா T20s அவர் ஒரு பக்கம் கடைசி வரைக்கும் போராடிட்டே இருப்பார். அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான பிளேயர். போத் இன்னிங்ஸ்லயுமே அவர் இம்பார்ட்டன்ட். இது அது இல்லாம நான் என்ன சொல்றேன், விக்கெட் கீப்பர் வேற அவர் தான் பண்ண போறாரு. அப்படிங்கிறப்போ விக்கெட் கீப்பர்ல அவருக்கு சாலிடா ஒரு 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். வெறும் 20 ரன் அடிச்சாவே போதுமானது அவர் அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துருவாரு. கிட்டத்தட்ட ஒரு 45ல இருந்து ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ்ங்கிறது சாலிடா அவர் வந்துருவார். இது ஒண்ணு. ரெண்டாவது, இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா சூப்பரான ஒரு ஆவரேஜ், நல்லா இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாவே அடி பின்னி எடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். அப்படிங்கிறப்போ நம்ம மஸ்ட் ட்ரை அவருக்கு வந்து கொண்டு போய்க்கலாம். அடுத்ததான் ஹரிடாயை பொறுத்த வரைக்கும் செகண்டா வந்து பேட் பண்றப்போ ரொம்பவே கஷ்டப்படுறாரு. நிறைய முறை ஏர்லியர் அவுட் ஆயிருக்காரு. ஆனா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ கடைசி 5 ஓவர் 6 ஓவர்ல வந்து ஒரு ஆடுறப்போ மினிமம் 30 ரன் குயிக் ஃபயர் ஆடுறாரு. ஒரு ஹார்ட் ஹிட்டர், அந்த டீமோட ஒரு ஹார்ட் ஹிட்டர். பட் இப்போ வந்து அவருக்கு அடுத்துதான் மஹமதுல்லா வர வைப்பாங்க. மஹமதுல்லா மேபி செகண்ட் ரவுண்ட்ல வர வைக்க மாட்டாங்க, ஹரிடாய் ஆட வைப்பாங்க. ஹரிடாய் கொஞ்சம் முன்னாடியே வராரு. அப்படிங்கிறப்போ ஒரு லாங் இன்னிங்ஸ் ஆடுவதற்கு கூட சான்சஸ் இருக்கும். ஸ்பின்னர்ஸ் ரொம்பவே சூப்பர் ஆடுவாரு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஒரு நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கு. நல்ல லாங் சிக்ஸஸ் அடிக்கக்கூடிய ஒரு எபிலிட்டி அவருக்கு இருக்குங்க. நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டர். ஹரிடாயை ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா ட்ரை பண்ணுங்க. மோஸ்ட் ஆஃப் யூசர்ஸ் அவங்க பெருசா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதுதான் மஹமதுல்லா, ஜாகிர் அலி. இதுல மேபி ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸா இருக்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜாகிர் அலியை வந்து செகண்ட் ரவுண்ட் ஆட வச்சுட்டு ஹரிடாய் அடுத்ததான் மஹமதுல்லா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுக்கு கொண்டு போவாங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா சிம்பிள்ங்க, லிட்டன் தாஸ் அந்த ஹரிடாய் இந்த 2 பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. பேட்டிங் செகண்டா பண்ண போறாங்க அப்படின்னா லிட்டன் தாஸ் அண்ட் மஹமதுல்லாவை பொறுத்த வரைக்கும் செகண்டா பேட் பண்றாங்க பங்களாதேஷ் அப்படின்னா அவங்க மஸ்ட் ட்ரை. கடைசி வரைக்குமே போராடுவார். கடைசி பால் வரைக்குமே போராடுவார். ஒரு பக்கமா ஒரு போட்டு நின்றுவார். கடைசி வரைக்கும் நின்றுவாரு. ஸோ மஹமதுல்லா வந்து பாத்தீங்கன்னா செகண்டா பேட் பண்ண போறாங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஹரிடோயை வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. லிட்டன் தாஸ் போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம பங்களாதேஷ்ல ஓரளவு பார்த்தாச்சு. ஸோ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா. ஸோ இந்தியாவில் வந்து 4 மெயின் பவுலர்ஸ் தான். ரவி பிஸ்னாய், வருண் சக்கரவர்த்தி, வாஷிங்டன் சுந்தர் 2 பேர்ல இனி ஒன் அவங்க 2வது ஆப்ஷன். தென் ஹர்ஷதீப் சிங், மயங்க் யாதவ். இப்படி 4 பிரைமரி பவுலர். 5th போலிங் ஆப்ஷனுக்கு யாருன்னா ஹர்திக் பாண்டியா தான். ஹர்திக் பாண்டியா ஒரு 3 ஓவர் போல் பண்றாரு அப்படின்னா சிவம் துபே ஒரு ஓவர் வரைக்கும் போல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ரியான் பராகுக்கு கொஞ்சம் ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணுறது கொஞ்சம் டர்ன் இருக்கு அப்படின்னா ரியான் பராகுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ரியான் பராகும் ரீசெண்ட் டைம்ஸ்ல 1 or 2 ஓவர்ஸ் போல் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு விக்கெட்டும் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்ல அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டே இருக்காரு சூரியகுமார் யாதவ். வந்து பாத்தீங்கன்னா அவரே கூட ஒரு ஸ்ரீலங்காவுக்கு மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா அவரே கடைசி ஒரு போட்டு மேட்ச் வின் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவரை நம்பி ஓப்பனா சொல்றேன்,
சூரியகுமார் யாதவ் நம்பி நம்ம டீம்ஸை வந்து மேக் பண்றது ரொம்பவே கஷ்டம், பர்டிகுலரா ஸ்மால் லீக்ஸ்ல. என்ன காரணம்னா திடீர்னு அவர் வந்து ஒரு 2 ஓவர் போடுறாரு, திடீர்னு ரியான் பராக் ஓவர் கொடுக்குறாரு, இப்படி திடீர்னு பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா கொடுக்குறாரு. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, விக்கெட் கீப்பர் கிளவுஸை வாங்கி நான் போட்டுக்கிறேன், நீ போய் பந்து போடுன்னு சொல்லி சஞ்சு சாம்சனை கூட அனுப்புறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். ரொம்ப அந்த ஒரு அவங்களுக்கான ஒரு ரோலை வந்து அவங்களுக்கு பண்ண வச்சாதானே அடுத்தடுத்து அவங்களை கொண்டு போக முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ல பட் 5 ப்ராப்பர் மெயின் பவுலர் இருக்காங்க. அதுக்கு மேல அந்த மேட்ச் டைம்ல அவரோட மூலையில என்ன செயல்படுதோ அதை வச்சுதான் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஓவராலா யாருக்கு என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 4 பிரைமரி பவுலர்ஸ். ஸோ இதுல 4 ஓவர் போல் பண்ணக்கூடியவங்க இந்த 4 பேருமே மோஸ்ட் ப்ராபபிலி போல் பண்ணிடுவாங்க. எல்லாருமே குவாலிட்டியான பவுலர்ஸ் தான். பை சான்ஸ் இந்த இடத்துல வருண் சக்கரவர்த்தி இல்ல, வாஷிங்டன் சுந்தர் தான் இருக்காரு அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பா சேஞ்சஸ் ஆகும். ரவி பிஸ்னாய் 4 ஓவர் போல் பண்ணுவாரு, ஹர்ஷதீப் சிங் 4 ஓவர் போல் பண்ணுவாரு, மயங்க் யாதவ் 4 ஓவர் போல் பண்ணுவாங்க. வாஷிங்டன் சுந்தர் இருந்தாருன்னா மினிமம் 2 ஓவர் மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் தான் அவருக்கு கொடுப்பாங்க. அதுக்கு மேல ஒரு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண மாட்டாரு. ஆனா வருண் சக்கரவர்த்தி இருந்தா வருண் சக்கரவர்த்தி 4 ஓவருமே போல் பண்ணிடுவாங்க. இந்த 4 பேர் இருந்தாங்கன்னா அவங்க 4 ஓவர் போல் பண்ணிடுவாங்க. நீங்க கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். வருண் சக்கரவர்த்தி இல்ல, அந்த இடத்துல வாஷிங்டன் சுந்தர் வந்துட்டாருன்னா அவர் பிரைமரி பவுலரா இருக்க மாட்டாரு. மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் தான் கொடுப்பாங்க. அதுல 2 ஓவர் சிவம் துபேவோ அல்லது ரியான் பராக், அபிஷேக் சர்மா இப்படி யாரு வேணாலும் அவங்க ஸ்பிளிட் பண்ணிக்குவாங்க. ஸோ நம்ம இதுல பார்ப்போம். ரவி பிஸ்னாயை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லுமே அவர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருக்காரு. நிறைய மேட்சஸ்ல வந்து செகண்டா பவுல் பண்றப்ப அவரோட விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் இன்டர்நேஷனல் வந்ததுக்கு அப்புறம் அவர் நிறைய மேட்சஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்ப அவரோட விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் அதிகமா இருக்கு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்ப மினிமம் 2 மேக்ஸிமம் 3 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் தான் ரவி பிஸ்னாய். ஆனா ஒரு கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு நம்ம ட்ரை பண்றோம் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா நீங்க ரவி பிஸ்னாயை ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன ரீசன் அப்படின்னா 10 ஓவருக்கு அப்புறம் தான் அவருக்கு ஓவரே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது ஒண்ணு. அப்படி கொடுக்க ஆரம்பிக்கும் போது அந்த 16 ஓவருக்கு அப்புறம் அவருக்கு ஒரு ஓவர் கிடைக்குது. அப்ப அந்த ஸ்லாக் ஓவர்ல அந்த டெத் ஓவர்ஸ்ல அவருக்கு ஒரு ஓவர் கிடைக்கிறதுனால 6 பாலுமே அடிச்சாடணுங்கிற ஒரு முனைப்பு ஆடுறப்போ ஏதாவது ஒரு 2 பால் ஒரு நல்ல பாலா இருந்து ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டா ஒரே ஓவர்ல 2 விக்கெட். இப்ப மீதி இருக்கிற 3 ஓவர் 1 விக்கெட் எடுத்துட்டா கூட ஒரு கேப்டனுக்கு எலிஜிபிளுக்கு ஒரு 3 விக்கெட் போதுமானது. ஸோ அப்போ பவுல் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா ரவி பிஸ்னாய்க்கு நீங்க ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்குவாங்க. கேப்டன் ஆப்ஷனுக்காக கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்மே அவர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். வருண் சக்கரவர்த்தி சில பவர் பிளேக்குள்ளேயே ஒரு ஓவர் அவர் கொடுத்துருவாங்க. மோஸ்ட் ப்ராபபிலி அதிகபட்சம் ஒரு 13வது ஓவருக்குள்ள அவரோட ஓவர் கம்ப்ளீட் ஆயிடும். மேபி ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா. அதுவே செகண்டா பவுல் பண்ண போறாருன்னா மினிமம் 2 விக்கெட்டுக்கு மேல கூட அவர் எடுப்பாரு. செகண்டா பவுல் பண்றப்போ வருண் சக்கரவர்த்தி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரவி பிஸ்னாய் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட். வருண் சக்கரவர்த்தி செகண்டா பவுல் பண்றப்போ ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஹர்ஷதீப் சிங் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட். பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்ல நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கூட நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். மினிமம் 2 மேக்ஸிமம் 3 விக்கெட் கூட எடுப்பதற்கான சான்சஸ் இருக்கும். பர்டிகுலரா அந்த 20வது ஓவர் அவர் தான் பவுல் பண்றாரு அப்படிங்கிறப்போ ஒரே ஓவர்ல 2 அல்லது 3 விக்கெட் கூட எடுப்பதற்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். மயங்க் யாதவ் அவரோட ஓவரை அதிகபட்சம் ஒரு 8 அல்லது 9வது ஓவருக்குள்ள கூட கம்ப்ளீட் பண்றது கூட சான்சஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா 12 ஓவருக்குள்ள அவரோட 4 ஓவருமே கம்ப்ளீட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம். விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 2 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுப்பாரு. கரெக்டான லைனல் லென்த்ல ஒரே மாதிரி 140 வேகத்துல அவர் போல் பண்ணிட்டே இருக்காரு. ஐபிஎல்ல நம்ம நிறைய பார்த்தோம். ஆனா பட் அவருக்கு கூடிய மேஜரான ஒரு விஷயம் என்னன்னா இன்ஜுரி கன்சர்ன். அடிக்கடி இன்ஜுரி ஆயிடுறாரு. அவரோட நல்ல ஒரு ஆர்ம் ஸ்பீடு இருக்கு. இந்த ஆர்மை வச்சு நல்லா போல் பண்றப்போ நிறைய முறை இன்ஜுரியில மாட்டிக்கிறாரு. ஸோ பை சான்ஸ் ஒரு 2 ஓவர் போல் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு விக்கெட் எடுத்துறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு விஷயம். ஒரு 3வது ஓவர் வரப்போ ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஓவர் போட மாட்டார், ஒரு விக்கெட்டோட இதாயிருவாரு. அந்த ஒரு இன்ஜுரி கன்சர்ன் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க ஒரு 50-50 ஆப்ஷனுக்கு நீங்க கொண்டு போங்க. பட் செகண்டா பவுல் பண்ண போறாங்கன்னா மஸ்ட் ட்ரை அவங்களோட கிராண்ட் லீக்ஸ்ல ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்ப மட்டும் அந்த 50-50 ஆப்ஷன், அதுவும் அந்த இன்ஜுரி கன்சர்ன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கிட்டு மட்டும். ஹர்திக் பாண்டியா போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட். பவுல் மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணிடுவாரு. பேட்டிங்லயே வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் டவுன் தேர்ட் டவுன்லேயே வந்துடுறாரு. அப்படிங்கிறப்போ பேட்டிங்ல வந்து குயிக் ஃபயர் 25ல இருந்து 30+ ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாருங்க. அவர் வரக்கூடிய டவுன் பேட்டிங் ஃபர்ஸ்டா மட்டும் இருந்துச்சுன்னா மஸ்ட் ட்ரை கிராண்ட் லீக்ஸ்க்கு கேப்டனா ஒரே ஒரு டீம்லயாவது. பேட்டிங் செகண்ட் பண்ண போறாங்க இந்தியா அப்படின்னா நீங்க ஒரு வைஸ் கேப்டனோட நீங்க ஹோல்டு பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா நீங்க மஸ்டா நீங்க அவருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். போத் இன்னிங்ஸ்லுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு. அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் இந்த 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. விக்கெட் கீப்பர் சஞ்சு சாம்சன் பண்றாரு. அதுல 20ல இருந்து 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். தென் பேட்டிங்ல இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு. பவர் பிளே யூஸ் பண்ணி ஒரு குயிக் ஃபயர் நாக் ஆடிடுவாரு. சஞ்சு சாம்சனுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மேட்சுங்க. ஏன்னா இந்த சீரீஸ்ல அவர் ஆடுறதை வச்சுதான் அடுத்த கட்டத்துக்கு அவர் கொண்டு போவாங்களா இல்லையாங்கிறது ஒரு இதா தெரியும். பட் இந்த சீரீஸ் அவருக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு சீரீஸ்.
அதை கண்டிப்பா பயன்படுத்திக்குவார். முதல் மேட்ச்லயே மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 30ல இருந்து நம்ம 50 ரன்ஸ் வரைக்கும் அவர் எதிர்பார்க்கலாம். இந்த டீம் இந்த மேட்ச்ல ஒரு கேப்டனுக்கான எலிஜிபிளா கூட அவர் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் கூட ரொம்ப அதிகமா இருக்கு. சஞ்சு சாம்சன் மஸ்ட் ட்ரை போத் இன்னிங்ஸ்லுமே. கண்டிப்பா வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா நீங்க ஒரு கேப்டனா கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அபிஷேக் சர்மா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 மேட்ச் விளையாடுறாருன்னா அதுல ஒரு 3 மேட்ச்ல மட்டும்தான் ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்திருக்காரு. நீங்க சும்மா பாஸ்ட் ரெக்கார்ட் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். பட் அதுவே செகண்டா பேட் பண்ண போறாருன்னா 10 மேட்ச்ல 8 மேட்ச் ஒரு ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்திருக்காரு. ஸோ செகண்டா பேட் பண்றப்போ அவருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் அதிகமா கொடுத்துக்கோங்க. ஒரு 80% ஆஃப் டீம்ஸ்ல அவரை வந்து நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு 40% ஆஃப் டீம்ல மட்டும் அவரை ட்ரை பண்ணுங்க. அதாவது ஒரு 10 டீம் போடுறீங்கன்னா அதுல ஒரு 4 டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ ட்ரை பண்ணிக்கோங்க. செகண்டா பேட் பண்ண போறாங்கன்னா 8 டீம் வரைக்கும் அவரை ட்ரை பண்ணிக்கோங்க. சூரியகுமார் யாதவ் தவிர்க்க முடியாத ஒரு பிளேயரா இருக்காருங்க. T20ஸ்ல இந்தியன் டீமுக்காகவும் சரி ஃபேண்டசி பிளேயர்ஸ்க்கும் சரி T20s அப்படின்னாவே சூரியகுமார் யாதவ் தவிர்க்க முடியாத பிளேயரா இருக்காரு. வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட் ஒண்ணு. ஒரே ஓவர்ல ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான அந்த ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கொத்தா தூக்கிட்டு வந்துடுறாரு. ஒரே ஓவர்ல ஒரு 3 சிக்ஸ் அடிச்சிட்டாருனாவே 18 பாயிண்ட்ஸ் ஆயிடுது. 18 ரன் ஆயிடுது. 3 சிக்ஸுக்கும் 2 ஃபேண்டசி பாயிண்ட், அதுல ஒரு 6 பாயிண்ட் கிடைச்சிருது. ஸ்டார்டிங் பாயிண்ட் 4, இதுலயே 30 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் சாலிடா வந்துடுறாரு. தென் குயிக் ஃபயர் அந்த ஸ்ட்ரைக் ரேட், ஸோ அதுக்கெல்லாம் பாயிண்ட்ஸ் அப்படி இப்படி 35-40 பாயிண்ட்ஸ் அசால்ட்டா வந்துடுறாரு. ஒரே ஓவர்ல ஒரு 3 சிக்ஸ் மட்டும் அடிச்சு வந்த முதல் பால்ல இருந்து சிக்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான பிளேயர். பேட்டிங் ஃபர்ஸ்ட் செகண்ட் எதுவா இருந்தாலும் கேப்டன் கேப்டனா நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ஏன்னா அவர் வரக்கூடிய டவுன் பின்ன செகண்ட் டவுன் தேர்ட் டவுன் வந்துட்டு இருந்தாரு. கொஞ்சம் பார்த்து பிக் பண்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ ஒன் டவுனே வராரு அப்படிங்கிறப்போ நம்ம அவருக்கு வேற வழியே இல்லை. கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்துக்கும் நிறைய பேர் அவங்களுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. அவங்களோட ஸ்மால் லீக்ஸ்ல ஹர்திக் பாண்டியா கேப்டன், சூரியகுமார் யாதவ் வைஸ் கேப்டன், இல்லை சூரியகுமார் யாதவ் கேப்டன், ஹர்திக் பாண்டியா வைஸ் கேப்டன், இப்படிதான் போயிருப்பாங்க. வேற வழியே இல்லை. அவர் அந்த அளவுக்கு அதான் சொல்றேன், ஒரே ஓவர்ல மேட்சை மாத்திட்டு போயிருவார். அவர் ஃபேண்டசி டீம்ல வந்துட்டு போயிருவார். 10ல வந்து 9 மேட்ச் அவர் வந்து ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துடுறாரு. T20ஸ்ல ஓடிஐ ஃபார்மேட் வேற, பட் T20ஸ்ல 10ல 9 மேட்ச் இந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துடுறாரு. 10ல 4 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா கேப்டனுக்கு எலிஜிபிளான ஒரு ஸ்கோரை அடிச்சிடறாரு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான ரெக்கார்ட்ஸ் வந்து வச்சிருக்காரு. T20s தவிர்க்க முடியாத பிளேயரா இருக்காரு. திடீர்னு அவர் வந்து ஓவர் கூட போடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. மஸ்ட் ட்ரை, வேற வழி இல்லை அவரை பத்தி நம்ம பெருசா பேசுறதுக்கு. ரியான் பராகுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் பேட் பண்றப்போ அபிஷேக் சர்மாவை நம்ம 50-50 ஆப்ஷனுக்கு கொண்டு போறோம். அப்படிங்கிறப்போ சஞ்சு சாம்சன், சூரியகுமார் யாதவ், ரியான் பராக் இப்படி 3 பேட்டர், தென் ஹர்திக் பாண்டியாவோட சேர்த்து 4 பேட்டர், தென் ஹர்திக் பாண்டியா எக்ஸ்ட்ரா ஒரு பவுலர் ஆப்ஷனா வந்துடுறாரு. அப்படிங்கிறப்போ நம்ம இப்படி 4 பேருமே கொண்டு வரலாம். ரியான் பராகை பொறுத்த வரைக்கும் மினிமம் 2 ஓவர் வரைக்கும் கூட பவுல் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச்ல. வாஷிங்டன் சுந்தர், வருண் சக்கரவர்த்தி இல்லாம வாஷிங்டன் சுந்தர் உள்ள இருந்தாருன்னா மேபி ரியான் பராக் மினிமம் 2 ஓவர் கூட போல் பண்ண சான்சஸ் இருக்கு. ஸோ ரியான் பராக் வேற என்ன அட்வான்டேஜ் இருக்கு? இப்ப சூரியகுமார் யாதவ் முன்ன வந்து லாங் ஆஃப்ல ஃபீல்டிங் பண்ணிட்டு இருந்தாரு, ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல ஃபீல்டிங் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப கேப்டன்ஷிப் பண்றதுனால அந்த 30 யார்ட் சர்க்கிள்குள்ளவே நின்று பவுலர்ஸ் எல்லாம் பேசி நம்ம ஓவர் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாரு. அப்ப அந்த லாங் ஆஃப்ல ஃபீல்டிங் பொசிஷன் ரியான் பராக் மட்டும்தான். ஒரு கட்டத்துல ஐபிஎல் டீம்ல ரியான் பராக் ஒன்லி ஃபீல்டிங்காக மட்டுமே சூஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அவ்வளவு அசால்ட்டா அழகா கேட்ச் பண்ணுவாரு, ஃபீல்டிங் சூப்பரா பண்ணுவாரு. ரியான் பராக் கேட்ச் மூலியமாவே கிட்டத்தட்ட ஒரு 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வந்துருவாரு. அவர் வரக்கூடிய டவுன் செகண்ட் டவுன் மினிமம் 20ல இருந்து 25 ரன்ஸ் அடிச்சாவே போதுமானது ஃபேண்டசி டீம்ல வருவதற்கு. அப்போ டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடிய 5 பேர்த்துல இருந்து நம்ம 4 பிளேயர் வரைக்கும் பிக் பண்ணிக்கலாம். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா, பேட்டிங் செகண்ட் பண்ண போறாங்கன்னா நீங்க அப்படியே இந்த 3 பேர் வரைக்கும் கொண்டு வந்துட்டு ரியான் பராக் ஒமிட் பண்ணிட்டு ஹர்திக் பாண்டியாவோட நீங்க கொண்டு போய்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ல கொண்டு போறதா ஒரு பெட்டர் ஆப்ஷன். ஸோ இதுல நம்ம சொல்லாத ஆட்கள் ரிங்கு சிங் அண்ட் சிவம் துபே 2 பேர்த்தோட டவுன், தென் மற்ற பிளேயர்ஸோட இன்ஃபார்ம். ஸோ இதையெல்லாம் கன்சிடர் பண்ணி அவங்க பெருசா ஸ்கோர் அடிக்க முடியுமாங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கு. தென் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ டாப் ஆர்டர்ல கொலாப்ஸ் ஆயிடும், ஒரு 2 விக்கெட் ஏர்லியரா விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு மனநிலையில ஒரு டீமை போடுறீங்கன்னா அதுல ரிங்கு சிங்க ட்ரை பண்ணுங்க. நியூட்ரலான டீம் போடுறீங்கன்னா இவங்க 2 பேருக்கும் பேட்டிங் வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்க போகுது. பட் சிவம் துபே எனக்கு தெரிஞ்சு மேபி ஒரு 2 ஓவர்ஸ் வரைக்கும் போல் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் பிளேயிங் 11 ஆஃப்டர் லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஸோ அவர் ஏதாவது பவுலிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரா, சைட் பிச்சில் ஏதாவது பவுலிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நான் குரூப்ல வாய்ஸ் மெசேஜ் சொல்றேன். ஸோ அதுக்கப்புறம் அவரோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். அதர்வைஸ் நியூட்ரலான டீம் போடுறீங்கன்னா சிவம் துபே, தென் அடுத்தது ரிங்கு சிங்குக்கு பேட்டிங் வாய்ப்பு கிடைக்குமாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். பங்களாதேஷ்க்கு ஃபேவரா நீங்க டீம் போடுறீங்கன்னா அதுல வேணா நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. பங்களாதேஷ் வின் பண்ணிட்டுன்னு ஒரு டீமை போட்டீங்கன்னா அதுல வேணா நீங்க ரிங்கு சிங்குக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. அதுலயும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, ஒரு பெட்டர் ஆப்ஷனா வந்து இருக்கும்.
சரி, ஓகே. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் ஆஸ் யூஸ்வல் ஹர்திக் பாண்டியா தாங்க. ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ் இவங்க 2 பேருக்கும் தான் ஹர்திக் பாண்டியா கேப்டன், சூரியகுமார் யாதவ் வைஸ் கேப்டன். அப்படி இல்லைன்னா சூரியகுமார் யாதவ் கேப்டன், ஹர்திக் பாண்டியா வைஸ் கேப்டன். இந்த காம்பினேஷன்ல தான் வருவாங்க. பெருசா வந்து பங்களாதேஷ்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு பெருசா எலிஜிபிள் இல்ல. ஸோ ஸ்மால் லீக்ஸ்ல இப்படி தான் வருவாங்க. தென் அதுக்கு அடுத்ததான் ஹர்ஷதீப் சிங்க்கு வந்து ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா ஹர்ஷதீப் சிங்க்கு கேப்டன், சூரியகுமார் யாதவ் வைஸ் கேப்டன். அப்படி இல்லைன்னா ஹர்திக் பாண்டியா கேப்டன், ஹர்ஷதீப் சிங் வைஸ் கேப்டன். இப்படிதான் வருவாங்க. இந்த 3 பேர் இந்த முப்படைகளை வச்சுதான் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு வருவாங்க. அவங்களோட ஆப்லெட் எல்லாருமே ஸ்மால் லீக்ஸ்ல. கிராண்ட் லீக்ஸ்க்கு சஞ்சு சாம்சன் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா கண்டிப்பா கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுங்க. விக்கெட் கீப்பர் மூலியமா சம் ஃபேண்டசி பாயிண்ட். இந்த பர்டிகுலர் மேட்ச் ஒரு ரொம்பவே இம்பார்ட்டன்டான மேட்ச். இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு அப்படின்னா கண்டிப்பா கொடுத்து பாருங்க. அதுவும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா கண்டிப்பா கொடுத்து பாருங்க. ரவி பிஷ்னாய்க்கு வந்து மஸ்டா ஒரே ஒரு டீம்லயாவது கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுங்க. பர்டிகுலரா பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க இந்தியா அப்படின்னா அவருக்கு வந்து நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து பாருங்க. சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்திய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.